Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பத்தின ரொம்பவே முக்கியமான வீடியோ. யூடியூபர்ஸ்க்காக வீடியோ. அதாவது யூடியூபர் வந்து கிரியேட்டர் சேனல் இருக்காங்க வச்சுக்க சேனல் வச்சிருப்பாங்க. நம்ம மாதிரி சேனல் வச்சிருப்பாங்க பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூடியூப்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து அஃபிஷியலா மெயில் ஒன்று இருக்கும். அண்ட் யூடியூபர் கிரியேட்டர்ஸ் யாராவது வந்து யூடியூப் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல அந்த மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். யூடியூப் மெயில் ஐடி இல்லை அஃபிஷியல் மெயில் ஐடியிலையும் உங்களுக்கு யூடியூப் வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூடியூப் கிரியேட்டர்ஸ்ல வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்லோட் பண்ணிட்டு போது வந்து வேர்ல்டு வைட்ல வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தமிழாட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் ஸோ ஆல் ஓவர் எந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதாலும் ஸோ உங்கள் ஒவ்வொரு வேர்ல்டுல இருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து யூஎஸ் பேஸ்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்களா யூஎஸ்ல பார்க்குறவங்க ஆடியன்ஸ் வந்து நம்ம உங்கள் சேனல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சேனலையும் பார்த்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு 10% வச்சுக்கோங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. எல்லா நாடுலேருந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து May 31 வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும். ஸோ ஃபில்அப் பண்ணலைன்னா வந்து 24% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வந்து யூஎஸ்ல இருந்து பார்க்குற ஆடியன்ஸோட எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ அந்த இதுலேருந்து அதில் சில ரெவன்யூலாம் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அதில் இருந்து 24% வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க யூஎஸ் பேஸ்ட் ஆடியன்ஸ்ல இருந்து. ஸோ உங்களுக்கு May 31 அப்புறம் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மறந்துட்டீங்க, தெரியாம விட்டுட்டீங்கன்னா உங்களோட யூடியூபோட மொத்த ஏர்னிங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருந்து 24% வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ May 31 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். டேக்ஸ் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனா உங்கள் சேனலில் வர ரெவன்யூஸ் ஏதாவது கொஞ்சம் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் நிறைய பேர் வச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது வந்து சில பேமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி வரும்போது இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வர மொத்த ரெவன்யூல 24% யோசிச்சு பாருங்க. அதாவது 1240 ரூபா போச்சுன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த யூஎஸ் பேஸ்ட் ஆடியன்ஸ்க்கு பார்க்குறாங்க அந்த டாக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம்னா ஒன்லி யூஎஸ்ல இருந்து பார்க்குற ஆடியன்ஸ்ல இருந்து வர ரெவன்யூல இருந்து மட்டும்தான் 24% டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு ஷோ பண்ணி தான் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படி வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நிறைய வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அந்த டாக்ஸ் இன்ஃபோ வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நம்ம பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இதுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நேம், அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆட்சன்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் வந்து எடுத்து வச்சுங்க. உங்களோட அட்ரஸ் பர்சனல் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. அவங்க ஆட்சன்ஸ்லேயே இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் வச்சிங்களா, அதாவது மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வச்சுக்கலாம். இல்லை நோட்ஸ் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். ஸோ அட்ரஸ், பேன் கார்டு, உங்களோட ஃபோன் நம்பர், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது மட்டும் தான் தேவை, மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபார்மோட டாக்ஸ் அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, டாக்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் கூகுளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து போயிட்டு வந்து சைன் பண்ணிங்க. உங்களோட அஃபிஷியல் யூடியூப் மெயில் ஐடி கொடுத்து வந்து சைன் பண்ணிங்க. சைன் பண்ணவுடனே மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இம்பார்ட்டன்ட் check if additional tax information is required from you. All YouTube creators and partners are required to submit a tax information to ensure any applicable taxes or your payments are accurate ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது படிக்கிறதுனா வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இன்னும் வந்து நெக்ஸ்ட் அந்த எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மெத்தட் வந்து பார்க்க போயிடலாம். இங்கே மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷோ ஆகும். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாக்ஸ் இன்ஃபோ டு கெட் பே அவுட்ஸ் ஃப்ரம் கூகுள் மேக் ஷூர் யூ ப்ரொவைட் யுவர் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் திஸ் வில் பி அ ஃபேக் ஃபியூ மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட் டாக்ஸ் இன்ஃபோ அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனல் நேம் மெயில் ஐடி வந்து சைன் பண்ணி கேட்குது. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து வந்து நீங்கள் சைன் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து கேட்குங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாக்ஸ் இன்ஃபர்மே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் ராகுல் ஜி, அதாவது என்னோட நேமில் வந்து நீங்கள் என்ன அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக நான் இண்டிவிஜுவலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இண்டிவிஜுவல். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஆர் யூ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ஸ் ஃப்ரம் யூஎஸ் இந்த ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் W8 டேக்ஸ் ஃப்ரம் டைப், அதாவது பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ்லி செலக்டட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் W8 ஃப்ரம் ஃபார்ம் இஸ் நீடட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இது வந்து கவனமாக வந்து கொடுங்க. W8BEN அண்ட் W8ECA, அதாவது திஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன். திஸ் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பை நான் யூஎஸ் ரெசிடென்சியல் அண்ட் வுட் ஆல்சோ பி யூஸ் கிளைம் டேக்ஸ் ஃப்ரம் ட்ரேட்டி பெனிஃபிட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பை நான் யூஎஸ் பிஸ்னஸ் என்டிட்டி ஆர் இண்டிவிஜுவல் லெட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து W8BDN வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இண்டிவிஜுவல் தான் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்து W8BEN ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்ஸ் ஐடென்டி இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணுற அந்த டைம் பி ஷூர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்ட்லி சேம் ஆஃப் யுவர் டேக்ஸ் டாக்குமெண்ட் அண்ட் தட் ஃபார்ம் இஸ் சைன் பை ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் இல்லீகல் என்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நேம் அக்கௌண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. டிபிஏ டூயிங் பிஸ்னஸ் நேம் ஆர் டிஸ்கிரிட்டட் என்டிட்டி இது வந்து நமக்கு தேவை, இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த இந்தியா வந்து நான் செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க. அந்த டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் டிஐஎன் இஸ் அ டாக்ஸ் ப்ராசஸிங் நம்பர் யூஸ்ட் பை ஐஆர்எஸ் ஃப்ரம் டாக்ஸ் ஃபார்ம்ஸ். அதாவது for foreign TIN or do not include any other foreign personal identification such as Korean registration number. If you are claiming a treaty, you are required from provide a foreign TIN வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனல் வந்து unless you are claiming tax treaty நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அதாவது தப்பு இல்லை. உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் PO பாக்ஸ் இன் கேர் ஆஃப் அட்ரஸ் யூ வில் பி ரெக்வயர்ட் சப்மிட் அடிஷனல் டாக்குமெண்டேஷன். ஸோ வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கீழே வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்தியா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் சேம் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ டிக் வந்து கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தவங்க நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர் யூ கிளைமிங் ரெடியூஸ் ரேட் வித்தவுட் ஹோல்டிங் டேக்ஸ் பிரிட்டைன் வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் கொடுங்க. US tax law may impose 30% without holding a tax payment that's considered US source income that's may reduced or eliminated from any pay that's all. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தவொடனே நம்ம வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் யூஎஸ்ன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். இந்தியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்து பதனமாக வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆட்சன்ஸோடது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃப் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு 0% அதாவது ரெடியூஸ் ரேட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து மோஸ்ட் ஆர்டிகல் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு வித்தவுட் ஹோல்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு அதர் காப்பரேட் யூடியூப் கூகுள் பேயும் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிட்டு அந்த ஃபார்மோட பேராகிராஃப் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் 15% வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வந்து லாஸ்ட்டுக்கு டிக் பண்ண கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். கீழே வந்து என்னென்ன ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணோம், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேலே கொடுத்தோம், எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரிசீவ்ட் ஜெனரேட் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ் தே ஆர் ட்ரூ கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் 3 இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஓகேன்னு நினச்சிங்கன்னா வந்து மறுபடியும் டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சிக்னேச்சர் ஃபுல் லீகல் நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து இப்போ என்ன நம்பருக்கு என்ன நேம் வந்து கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து கொடுத்துட்டு ஆர் யுவர் பர்சன் லிஸ்டட் சிக்னேச்சர் செக்ஷன் நீங்கள் தான் வந்து கொடுத்தீங்களா, அதாவது வேறு ஏதாவது படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் ஐ எம் த பர்சன் லிஸ்டட் சிக்னேச்சர் செக்ஷன் அண்ட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபார்ம் ஆன் மை ஹோன் பிகாப் சொல்லி கொடுத்துங்க. என்னோட விருப்பின்றி சுயநல வந்த அந்த டைலாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ நான் தான் வந்து இந்த ஃபார்ம் வந்து படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நான் தான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஃபார்ம்டு பை யூஎஸ்ன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. As the individual or entity tax identity performs by any activities service Google within US no தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு கீழே வந்து டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அஃபிடவிட் அது பார்த்தீங்கன்னா ஆர் யூ ப்ரொவைடிங் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் ஹூ ஆர் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் தட் கேஸ் நாட் ரிசீவ்டு பேமெண்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் ப்ரொஃபைல் தட் கேஸ் ப்ரீவியஸ்லி ரிசீவ்ட் பேமெண்ட். நான் வந்து இப்போ தான் புது யூடியூபர். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பேமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே கிடையாது. இனிமேல் வரப்போகிறது என்னோட புதிய பேமெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து நான் ரிசீவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ எம் ப்ரொவைடிங் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் ப்ரொஃபைல் தட் கேஸ் மீ ரிசீவ் பேமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, 2-3 பேமெண்ட்லாம் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ஐ எம் ப்ரொவைடிங் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் தட் கேஸ் மீன் ப்ரீவியஸ்லி ரிசீவ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து வாங்க கிடையாது. ஸோ அதனால் வந்து எஸ் ஐ எம் ப்ரொவைடிங் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துலாம்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அந்த டீடைல்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது நம்ம டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்லோட் ஆயாச்சு, ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கீழே வந்து டீடைல்ஸ் என்னென்ன வந்து எல்லாமே கிளைம் பண்ணுறது எல்லாமே கிளைம் பண்ணியாச்சு. பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு, மெயிலிங் அட்ரஸும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஸோ சப்மிட் அ நியூ ஃபார்ம் அந்த ஒரு டீடைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து சப்மிட் அ நியூ ஃபார்ம் கொடுத்து வந்து மறுபடியும் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், AdSense அக்கௌண்ட்டில் வந்து எப்படி இந்த மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த டேக்ஸ் இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்ம் வந்து May 31 வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணலாட்டி மொத்த ஏர்னிங்ஸ்லேருந்து 34% வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 31 உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வர ஆடியன்ஸ்லேருந்து வர ரெவன்யூவில் இருக்கிறதா 34% மட்டும்தான் போகும். ஸோ பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே யாராவது யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே நன்றி. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.